அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். இந்துக்களுக்கு சாதகமாக நீங்க நடக்கணும்னு நாங்க சொல்லல. குறைந்தபட்சம் இந்து விரோதிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க, பாதுகாப்பு கொடுக்காது. இந்து விரோதமும் இங்க பெருசா நடக்கல. இந்து விரோதம் நடக்கல. பிரச்சனையும் நீங்க என்ன பொன்முடி பேசுறதை நியாயப்படுத்துறீங்களா? சார், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்டாலின் வாழ்த்து சொல்லிருக்காரா? வாழ்த்து சொன்னாதான் கிருஷ்ண ஜெயந்தி முழுமை பெறுமா? எத்தனை நாளைக்கு இது ஒரு அரசியலா நீங்க பண்றீங்க? அவர் வாழ்த்து சொன்னா என்ன, சொல்லலனா என்ன? நீங்க எல்லாருக்குமான நின்னு போயிருமா? எல்லாருக்கும் தீபாவளி நின்னு போயிடுமா? எல்லாரும் நின்றுமா? சொல்லுங்க. உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா? எல்லாருக்கும் அரசு சொல்றீங்க. அப்படி வாழ்த்து வாங்குறதா சந்தோஷமா? ஏன் எங்க மேல வெறுப்பு? இப்ப ஏன் சார் நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா பேசுறவங்களை நசுக்கிறீங்க, கூட்டிட்டு போய் கையை உடைக்கிறீங்க? எடப்பாடி ஆட்சியில சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு எவ்வளவு பிரச்சனை. இதே கோயில் காவலாளி அஜித் கொல்லப்பட்ட விஷயத்துல அந்த நிக்கிதாங்கிற அந்த பொண்ணு கொடுத்த அந்த அம்மா கொடுத்த அந்த புகாரின் பேர்ல தான் நகை காணும்னு சொல்லி இப்ப சிபிஐ விசாரணை நடக்குது. அவங்க எங்கேயோ பேராசிரியரா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக நீங்க ஏன் இருக்கிறீங்க? 100% ஜமாத்துகள்ல கூடி முடிவு செய்து அவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு அவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அதையெல்லாம் ஏன் எட்டி பாக்குறீங்க? ஏன் எட்டி பார்க்காம ஏன் சார் உங்களுக்கு எதுக்கு அந்த இஸ்லாமிய மக்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்க அவங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று 6 மாதத்திற்கு முன்பாகவே முடிவு செய்து அங்க போயிங்க பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு 30,000த்திற்கும் மேற்பட்ட பிஜேபி ஆதரவு வாக்காளர்கள் வாக்களிக்க முடியல. கோவையில நடந்தது. சரி, என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணி ஓட்டு போட அலோவ் பண்ணீங்க? யாரு அலோவ் பண்ணாம தடுத்தது? திமுக தில்லுமுள்ளு. மண்ணை யாருகிட்ட இருந்து காப்பாற்றணும்? பொன்முடிக்கிட்ட இருந்தா மண்ணை காப்பாற்றணும். மண்ணை திருடினாதான் பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை. மண்ணை யாருகிட்ட இருந்து? திமுக காரகிட்ட இருந்தா மண்ணை காக்கணும். இனம் யாருகிட்ட இருந்து இனம் காக்கணும்? ஈழத்தமிழனை கொன்றொழித்தது யாரு? யாருகிட்ட இருந்து சார் இனத்தை காக்கணும்? மொழி யாருகிட்ட இருந்து காக்கணும்? பிஜேபி கிட்ட. மொழி உங்ககிட்ட இருந்தா காப்பாற்றணும். டக்குன்னு கமலஹாசன் அரசியல் புரிஞ்சு அவர் பிஜேபி எடுத்து பேசுவாரு, திமுக எடுத்து பேசுவாரு. பேசினாரா இல்லையா? அப்புறம் இப்ப அங்கேயே போயிட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப ஜோசப் விஜய் கொண்டு வந்தது. யார் கொண்டு வந்தது? திமுக. நிச்சயமாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நீங்க நல்லா ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் ஒட்ட மாதிரி தெரியலையா சார்? ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. புரியுதுங்களா? இல்ல அவர் ஒரு பையனும், நயினார் அவர் ஒரு பையனும் போறாரு. அண்ணாமலை ஒவ்வொரு கட்சி தேடிட்டு இருக்காங்க. எங்க துபாயில இருக்காரு. அவர் தினசரி இந்த திமுகவினுடைய அலங்கோல ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் பெண்மணி அவமதித்தாங்க இல்லையா? அவரு திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. அந்த ராஜன் அவருக்கு பின்னாடி தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்காரு. நீ என்ன தமிழரா சார்? நேத்துக்கு யாரு தமிழர் தாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? திராவிடர்னு சொல்லி நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுப்பீங்க? யார் தமிழர் யார் தமிழர் நீங்க வந்து சொல்றீங்க? எப்படி தமிழர் சார்? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் அர்ஜுன் சம்பத் அண்ணே. ஆதன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி எல்லா கட்சிகளுமே பயணப்பட்டு மக்களோடு மக்களா இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராகிட்டு இருக்காங்க. இந்து மக்கள் கட்சி என்ன பிளான்ல இருக்கீங்க? 2026 இந்து மக்கள் கட்சி 2026 தேர்தலில் தமிழகத்திலே இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இருக்கக்கூடிய குறிப்பிடத்தக்க அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைத்திருக்கிறது. இதற்கு ஆதரவாக குறிப்பாக இப்போ சமீப காலமாக இந்து சமயத்தை இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது, அதற்கு ஆதரவாக இந்த அரசாங்கமே செயல்படுவது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திருப்பரங்குன்றம் முருகன் மலை இந்து சமய அறநிலையத்துறை தான் சொல்லுச்சு, இது சிக்கந்தர் மலை இல்லை, இது திருப்பரங்குன்றம் மலை, அங்க வந்து நீங்க மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அறநிலையத்துறை ஆணையர் கோயில் அதிகாரிகள் தான் போய் தடுத்தாங்க அவங்கள. அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ வெளிவந்தது. இன்னைக்கு அதுக்கு நேர் மாறா இந்து மக்கள் கட்சி கொடுத்திருக்கின்ற அந்த வழக்குல எங்கள் சோலைக்கண்ணன் தான் அந்த வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதுல அறநிலையத்துறை என்ன அஃபிடவிட் போடுதுன்னா, இல்ல இது சிக்கந்தர் மலை, இது வந்து இங்க ஆடு கோழிகள் பலியிடலாம். அறநிலையத்துறை அப்படியே ஸ்டாண்டு மாத்துது பாருங்க. இன்னொரு விஷயத்துல காவல்துறை எப்படி ஸ்டாண்டு மாறுதுன்னு பாருங்க. நம்முடைய
ஐயா பொன்முடி அவர்கள், உங்களுக்கு தெரியும், சைவம் வைணவம் பெண்கள் ஆபாசமாக பேசினார். திமுகவில் இருக்கிறவங்களே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. திமுக பொறுப்பிலிருந்து அவரை நீக்கினாங்க. ஆனா மந்திரி பதவியில் இருக்காரு. இல்ல அதுவும் நீக்கிட்டாங்க. மந்திரி பதவியில் இருக்கு, அதுலயும் இல்ல. சரி, ஓகே, அவங்க எடுத்துட்டாங்க. இன்னைக்கு பொன்முடி அவர்கள் அவருடைய பேச்சுக்கு அவர் மீது வழக்கு தொடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனா தமிழ்நாடு முழுக்க 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி நாங்களாம் புகார்கள் கொடுத்திருக்கிறோம், எதிர்ப்பை பதிவு பண்ணியிருக்கிறோம். நீதிமன்றம் தானாக முன் வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. இந்த வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு. அவர் வருத்தம் தெரிவிச்சாரு. ஆனாலும் தானா முன் வந்து நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்தது, போலீஸுக்கு உத்தரவிட்டது. போலீஸார் என்ன பண்றாங்கன்னா, எங்களுடைய புகாரெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த புகார்களெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், இது வந்து அவர் ஏற்கனவே இருந்த செய்தியை தான் அவர் பேசினாரு, இதனால ஒரு பெரிய எதிர்விளைவு எதுவும் ஏற்படல, ஆகவே நாங்க வந்து இதையெல்லாம் நாங்க வழக்க முடிச்சு வச்சுக்கலாம். இப்படி பொன்முடி தரப்புக்கு ஆதரவாக இல்ல ஆக்சுவலா அவர் என்ன மனு தாக்கல் பண்ணிருக்காங்க, அமைச்சர் பதவி, கட்சி பொறுப்பு எல்லாத்துல இருந்துமே அவரை நீக்கி ஓரம் உட்கார வச்சிட்டாங்க. இன்னும் கழுவேத்த முடியுமா? இல்ல நீங்க கழுவேத்த சொல்லலைங்க, சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் முதல் முறையில் வருத்தம் தெரிவிச்சிட்டாருங்க. நான் பின்வாங்கிக்கிறேன், இந்த வார்த்தை நிறைய பேருடைய மனது புண்பட்டு இருந்தாலும் நான் பின்வாங்கிக்கிறேன்னா, இந்த கவர்மெண்ட் சட்டப்படி நடக்க வேண்டி, நீதிமன்றம் தானா முன்னது வழக்கு பதிவு செஞ்சதுல அதன் பேர்ல நீங்க அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீங்க விசாரிச்சு இல்லைங்களா, கோர்ட்ல வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணி இனிமேல் நான் இந்த மாதிரி பேச மாட்டேன் அப்படி ஏதாவது பண்ணிருக்கணும், ஒரு நடவடிக்கை. சர்ச்சை கருத்துக்களை பிஜேபி ஆதரவாளர்கள், அமைப்புகள், தலைவர்கள் நிறைய பேசுறாங்க. அதுக்கு எவ்வளவோ நான் இந்த மாதிரி ஒரு 10 நான் சொல்றேன் இந்த வாரத்துல மட்டுமே. திருப்பரங்குன்றம், அதுக்கப்புறம் இந்த விஷயம், அதே மாதிரி ஹிந்துக்களுக்கு சாதகமாக நீங்க நடக்கணும்னு நாங்க சொல்லல, குறைந்தபட்சம் ஹிந்து விரோதிகளுக்கு நீங்க ஆதரவு கொடுக்காதீங்க, பாதுகாப்பு கொடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல, இந்து விரோதமும் இங்க பெருசா நடக்கல, இந்து விரோதம் நடக்கல, பிரச்சனையும் நீங்க என்ன பொன்முடி பேசுறதை நியாயப்படுத்துறீங்களா? இந்து சமய அறநிலையத்துறை ஒதுக்கி வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலைன்னு எந்த அறநிலையத்துறை வந்து, அதனாலதான் திருப்பரங்குன்றம் முருகனுடைய மலை, அதுல எந்த மாறுபட்டு சிக்கந்தர் மலை ஏன் இப்ப அறநிலையத்துறையினுடைய கருத்து மாறி அறநிலையத்துறை வக்கீல் இப்ப கோர்ட்ல வந்து அபிடவிட் இருக்கிறத சொல்றாங்க. அவங்க அங்க சிக்கந்தர் மலைக்கு ஒரு பகுதி, ஒரு வழி இருக்கு, அந்த மலைக்குள்ளார ஒரு பகுதி இருக்கா இல்லையா சார்? அது வேற, அத சொல்றாங்க, அத பதிவு பண்ணல அவங்க. இது சிக்கந்தர் மலை எழுதி கொடுக்கல, இப்ப அரசாங்கம் எழுதி கொடுத்துருச்சா? நீங்க அரசாங்கம் இதை எழுதி கொடுத்தா சார்? அறநிலையத்துறை முருகர் மலை எல்லாருக்கும் தெரியும் சார். திருப்பரங்குன்றம் மலை தேவையில்ல, திருப்பரங்குன்றம் என்னைக்கும் சிக்கந்தர் மலை அவங்க சொல்றாங்க சார். அதுல இருக்கிற ஒரு குறிப்பேடு அவங்க காட்ட வேண்டியது அறநிலையத்துறை காட்ட வேண்டியதோ, அதிகாரிகள் காட்ட வேண்டியதோ, அரசு கசட்ல அந்த பகுதி என்னவா இருக்கு வழக்கே அதுதான். திருப்பரங்குன்றம் முருகன் மலை அதை டிக்ளேர் பண்ணுங்க, ஒரு ஆபத்து வராது. வந்திருக்குது, எந்த ஆபத்து? இந்த அரசாங்கமே முருகர் மலை தான், அறநிலையத்துறை துணை போகுது, சிக்கந்தர் மலை. இந்த நான் சொல்றேன், அடுத்து வந்து பொன்முடி விஷயத்துல சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு அடுத்து நீங்க பாருங்க, நம்முடைய நடராஜ பெருமானை மிக கேவலமாக இழிவுபடுத்தி பேசினாங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த அரசாங்கம் விருது கொடுக்குது, பாதுகாப்பு. பல இடங்கள்ல புகார், அதுவும் எங்களுடைய சிவனடியார்கள் எல்லா இடங்கள்லையும் நாங்கள் போராட்டம் பண்ணோம். ஒரு இடத்துல கூட அவங்க மேலே எஃப்ஐஆர் போடலை. அவங்க வந்து என்னமோ ஒரு இந்த மாதிரி தான் ஒரு கருப்பர் கூட்டம், யூடியூப் இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமாக நம்முடைய ஹிந்து கடவுளை இழித்து பழித்து பேசினாங்க. அதுக்கு முன்னாடி கந்தசஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தி பாண்டிச்சேரியிலேருந்து அவர் சுரேந்தர் பண்ணார். அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் அவங்கள தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. டிஎம்கே ஆட்சி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு விருது கொடுக்குது. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? எதுக்காக எங்களை இவ்வளோ அவமதிக்கிறீங்க? சரி, அவமதிக்கிறீங்க, விட்டுருங்க. நீங்க பாருங்க, ஹிந்துக்கள் மூஞ்சில குத்துவேன்னு சொன்னாரு நம்முடைய எஸ்ரா சர்க்குணம் பேராயர். இல்ல ஒரு இப்போ அவர் இல்லைங்க, எப்படி இதெல்லாம் அவருடைய பேரை போய் முடிஞ்சு போன கதையெல்லாம் முடிஞ்சு போன பிரச்சாரமா இல்ல? இந்து மக்கள் கட்சி முடிஞ்சு போன கதையில இந்த விஷயத்துக்கு 26 தேர்தலுக்கு இந்த ரோல் இதெல்லாம் ஸ்கிரிப்ட், அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது, முடிஞ்சு போன கதை இல்லையா? அப்புறம் ஏன் அவருடைய பேரை கொண்டு வந்து நீங்க இந்த வால்டாக்ஸ் ரோடு வைக்கிறீங்க? நீங்க என்ன, உங்க நோக்கம் என்ன? சரி, முடிஞ்சு போன கதையாவே இருக்கட்டும். பாதிரியார் ஸ்டேன் சாமி அவர் வந்து அங்க பீகார்ல மாவோயிஸ்ட் இயக்கத்திலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டு சிறையிலேயே மரணம் அடைஞ்சிடறாரு. அவருக்கு உருவச்சிலையை இங்க வந்து திறக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்ப உங்க நோக்கம் என்ன? அப்ப இந்த அரசு ஒரு இந்து விரோத அரசாக இருக்கிறது.
தேச விரோத அரசாக இல்ல இருக்கிறது. நீங்க துணை மத அமைப்புகள் மாற்றத்திற்கு செய்யறதெல்லாம் அரசாங்கத்து மேல சார், பழி போடுறீங்க, ஏன் திமுக மேல பழி போடுறீங்க. திமுக தான் இது சார் ஏதோ செய்யுது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேற்பார்வையில இதெல்லாம் நடக்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸ்டாலின் இதெல்லாம் எங்க தட்டி கேட்டிருக்காரு? ஏன் பொன்முடி பேசினார் இல்லையா? இல்ல சார், ஏன் வந்து ஸ்டாலினுடைய காவல்துறை ஏதோ இந்துக்களின் விரோதி போல நீங்க வந்து சித்தரிக்க பாக்குறீங்க. சார் இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, ஸ்டாலின் வாழ்த்து சொல்லியிருக்காரா? ஏன் வாழ்த்து சொன்னாதான் கிருஷ்ண ஜெயந்தி முழுமை பெறுமா? ஏன் சார் இப்படி நம்ம அப்படி வாழ்த்து- அவர் வாழ்த்து சொன்னா என்ன மிலாடி சொல்லணும்னா நபிக்கு வாழ்த்து சொன்னாதான் மிலாடி விட்டுருங்க. இருங்க. மிலாடி நபிக்கு வாழ்த்து எத்தனை நாளைக்கு இது ஒரு அரசியலா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் வாழ்த்து சொன்னா என்ன, சொல்லலன்னா என்ன? நீங்க விநாயகர் எல்லாருக்குமான சதுர்த்தி நின்னு போயிருமா? எல்லாருக்கும் தீபாவளி நின்னு போயிடுமா? இல்ல எல்லாரும் நின்றுமா? சொல்லுங்க. உங்களுக்கு மனசாட்சி வேண்டாமா? எல்லாருக்கும் தேவையில்லைங்க. சொல்றீங்க. அப்படி வாழ்த்து ஏன் வாங்கினா எங்க மேல அது வெறுப்புணர்வு சந்தோஷமா? ஏன் எங்க மேல வெறுப்புணர்வு? ஏன் எங்க அது மேல தேவையில்லை. அது தேவையில்லை. எங்க உங்களுக்கு மேல ஏன் ஏங்க வெறுப்பு? அவர் வாழ்த்து சொல்லிதான் தீபாவளி கொண்டாட போறோமா நம்ம? சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அது போய் அது வேற அவர்கிட்ட வாழ்த்து சொல்லி கேளுங்க. வரா? ஏன் கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லணும்? ஏன் மதமாற்ற சார், சக்திகளை உங்க ஆதரிக்கணும்? அரசியலுக்கு இது ஒரு அவருடைய agenda, சார். குடும்பத்துல சார் இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு இருக்குதுங்க. 100% இந்துக்கள் ஒண்ணும் குறையல, வாக்களிக்க ஒண்ணும் குறையல, குறையலையா? ஒண்ணும் குறையல. என்ன இப்படி சொல்றீங்க? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க ஏதோ எவ்வளவு பிரச்சனை லைட்டா பண்றீங்க. எடுத்துக்கிறீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்துக்கள் சிறுபான்மையினர். ஆனா எப்ப பார்த்தாலும் சிறுபான்மையினர் நலன், சிறுபான்மையினர் பாதுகாப்பு. என்ன ஆபத்து சிறுபான்மையினருக்கு சொல்லுங்க? எப்ப பார்த்தாலுங்க நீங்க என்னங்க, நீங்க உங்களுக்கு தெரியும் தமிழிசை அம்மா ஒரு விமானத்துல வர்றாங்க, எவ்வளவு செட்டப் பண்றாங்க பாருங்க. அந்த விமானத்துல ஒரு பெண்மணி எந்திரிச்சு கோஷம் போடுறாங்க. அதே மாதிரி தான் இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை திசை திருப்புறதுக்கு இப்ப இதை பயன்படுத்துறாங்க. எது? கவர்னர் ஆளுநர் வந்து பட்டமளிப்பு விழா. இல்ல, அந்த அம்மாவுக்கு பிடிக்கலன்றாங்க. பட்டம் படித்தவங்க, அவங்க அதானே எஜுகேட்டட், சார், அவங்க திமுக விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க சார். விருப்பம் இல்லைன்னு எங்க சொல்லணும்? விருப்பம் இல்ல, அதையுமே சரி, அதே மாதிரிதான் முதலமைச்சர் எங்களுக்கு சார், பிடிக்கல. அவங்க கடை- யாராவது ஒருத்தர் என்ன மக்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில வந்து ஒரு மனு வாங்கிட்டு உங்களுடன் சார். உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் நிறைய பேர் வச்சு இப்ப என்னமோ ஆமா, நிகழ்ச்சி. ஆமா. நலம் நாங்க வந்து காக்கும். எங்களுக்கு பிடிக்கல, ம். நாங்க வந்து இது என்ன சார் இது என்ன அரசியல்ங்கிற? இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளும் இந்த கருப்பர் கூட்டமும் திராவிடர் கழகமும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து இந்த அரசு எந்திரத்தை பயன்படுத்தி இப்படி தொடர்ந்து என்ன கவர்னர் மேல கோபம் இல்ல சார், இந்த நாட்டுல பாய்காட் பண்றதுக்கு கூட உரிமை இல்லையா? பாய்காட் பண்ணுங்க. பண்ண வேண்டிய இடம் தவிர்க்கிறதுக்கு கூட பண்ண உரிமை வேண்டிய இல்லையா? இடம் ஏங்க? சரி, வேற எங்க நீங்க பண்றதா? நீங்க பண்ணாத பாய்காட்டா? நீங்க பண்ணாத போராட்டமா? நேருவுக்கே கருப்பு கொடி காட்டினீங்க, இந்திரா காந்தி அம்மாவை அடிச்சீங்க, புரியுதுங்களா? நீங்க இப்போ நம்முடைய தூய்மை பணியாளர்கள் போராடுகிறார்கள் இல்லைங்களா? அவங்க ஏங்க இவ்வளவு கொடுமைப்படுத்துனீங்க? இரவோடு இரவா அவங்கள பிடிச்சிட்டு போய் 13 நாள் சும்மாவாவது உங்க ஆளுகளை வச்சுக்கிட்டு நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு நாடகத்தை நடத்துறீங்க. இதே எடப்பாடி ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருந்ததுன்னா ஒரு லாக்அப் டெத் எடுத்துக்கங்க. நீங்க எத்தனை போராட்டம் பண்ணீங்க? மின் கட்டண உயர்வு நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க? கொரோனா காலத்துல கூட நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணீங்க? அதுவும் எடப்பாடியினுடைய 4 ஆண்டு கால ஆட்சியில பாத்தீங்கன்னா இந்த போராளிகள் இவங்க எல்லாருமே இந்த ஜிகினா போராளிகள், இந்த பாடகர்கள், இந்த சினிமா கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? இப்ப ஏன் சார் நம்ம தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா பேசுறவங்களை நசுக்குறீங்க, கூட்டிட்டு போய் கையை உடைக்கிறீங்க? எங்களுக்கும் அவங்களுக்கும் மாற்று கருத்து உண்டு, அந்த வழக்கறிஞர்களுக்கும். என்னங்க அநியாயமா இருக்குது? நாட்டுல ஜனநாயகம் இருக்குதா இல்லையா? உங்களை விமர்சிக்க கூடாதா? கோரிக்கைகளை கொடுக்க கூடாதா? திருப்பத்தூர்லங்க எங்களுடைய நிர்வாகி பொதுமக்கள் டொமினிக் சேவியர் ஸ்கூல், அந்த பள்ளியில ஒரு மாணவன் மர்ம மரணம். அந்த மாணவனுடைய உடல் வந்து அந்த பள்ளி வளாகத்துக்குள்ள இருக்கிற கிணத்துக்குள்ள இருக்குது 3 நாளா. அதுக்கப்புறம் தான் அந்த உடல் கிடைக்குது. அந்த பெற்றோருக்கு ஆதரவா ஏடிஎம்கே இருக்கு, பிஜேபி இருக்கு, எல்லாருமே போய் போராடுறாங்க. ஒரு நியாயமான நீதி விசாரணை கேட்குறாங்க. ஆனா அவங்க வந்து 15 நாளா ஒண்ணுமே நடக்கல, போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் கிடைக்கல. பெற்றோரை கூட்டிட்டு கலெக்டர் ஆபீஸ்க்கு மனு கொடுக்க போனா உடனே அவங்கள 4 பேர், யாரு, ஓஹோ இவர் இந்து மத கட்சி செல்வம், இவர் பிஜேபி, இவர் ஏடிஎம்கே, இவங்க அவங்கள மட்டும் தனிமைப்படுத்தி கொண்டு போய் சிறையில் அடைக்கிறாங்க. என்ன சார் நியாயம்? நீதி கேட்கக்கூடாதா? உங்க ஆட்சியில நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, எடப்பாடி ஆட்சியில அங்க சாத்தான்குளம் காவல் நிலையத்துக்கு எவ்வளவு பிரச்சனை பண்ணீங்க. இதே கோயில் காவலாளி அஜித் கொல்லப்பட்ட விஷயத்துல நீங்க பாருங்க, அந்த நிக்கிதாங்கிற அந்த பொண்ணு கொடுத்த, அந்த அம்மா கொடுத்த அந்த புகாரின் பேர்ல தான் நகை காணும்னு சொல்லி இப்ப சிபிஐ விசாரணை நடக்குது. அவங்க எங்கேயோ பேராசிரியரா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டு அவங்க வந்து போறாங்க. ஏன் அப்படி? என்ன குற்றவாளிகளை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கமாக நீங்க ஏன் இருக்கிறீங்க? இதெல்லாம் சிஎம் நாலேஜுக்கு தெரியாதா? சிஎம் உடைய கட்டுப்பாட்டில் தானே காவல்துறை இருக்குது. காவல்துறை எங்க ஊர் B1
அதாவது இப்போ அது கடைவீதி காவல் நிலையம், அதுக்குள்ள வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறார் எஸ்ஐ ரூம்ல வந்து. ஒரு எஸ்எஸ்ஐயை உடுமலைப்பேட்டையில வெட்டுறாங்க. காவல்துறைக்கே பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கு. போதைப் பொருள் கடத்தல், மணல் கடத்தல், இது மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா, அந்த ஆசாமிகள்லாம் வந்துங்க அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, எல்லாம் போறாங்க வர்றாங்க. நேர்மையான அதிகாரிகள் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கு. சுந்தரேசன் டிஎஸ்பி அர்ஜுன் சம்பத் சுதந்திரமா தானே இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? எவ்வளவு காலையில எந்திரிச்சா உங்களால எங்களுடைய நாளை எப்படி கடக்கிறதுன்ற எண்ணமா இருக்கு. எங்களுடைய போலீஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்கேன் இந்த அரசாங்கம் உங்களுக்கு. அது வந்து அப்புறம் என்ன, இந்த அரசாங்கம் மட்டும் இல்ல, கடந்த 30 வருஷமா இருக்குது. ஆமா, புரியுதுங்களா? அப்புறம் என்ன, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களையே பாதுகாக்குது இந்த அரசாங்கம். எங்களுடைய பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது, உங்களையே பாதுகாக்குது. எங்களுடைய கருத்துரிமை மறுக்கப்படுகிறது, எங்களுடைய எழுத்துரிமை மறுக்கப்படுகிறது. எதுக்காக எங்க யாத்திரை தடை பண்றீங்க? எடப்பாடி பழனிசாமி ஒரு யாத்திரை நடத்துறாரு, எல்லா கட்சியும் ஒரு பிரச்சாரம் பண்ணுது, பிஜேபி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. ஏன் இந்து மக்கள் கட்சி பிஜேபி நிகழ்ச்சிகள் மட்டும் நீங்க தடை பண்றீங்க? வெல்லும் தமிழகம் ஆன்மீக யாத்திரைக்கு தடை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சரி, அந்த ஆன்மீக யாத்திரை நாங்க வந்து நீங்க தடை பண்ணிட்டீங்க, நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம். இப்ப நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கணும். உத்தரவு வாங்கி தான் இப்ப திண்டிவனத்தில் நடத்தணும், காஞ்சிபுரத்தில் நடத்தணும். ஒரு யாத்திரை, ஒரு பிரச்சார யாத்திரை நடத்துவதற்கு இவ்வளவு பிரச்சனை. ஆன்மீக யாத்திரை நடத்துவதற்கு அந்த யாத்திரை கலந்து கொண்டு வர்றோம், நீங்க தடை விதிக்கிறீங்க. சரி, தடையை நாங்க ஒத்துக்கிறோம், நாங்க வந்து நிகழ்ச்சி பிரச்சார நிகழ்ச்சியை ரத்து செய்துட்டு கோயிலுக்கு போறோம்னா, கோயிலுக்கு போறவர் எதுக்காக கைது பண்ணணும்? கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சு ஒரு வழக்கை போட்டு, தமிழ்நாடு முழுக்க எங்கள் மீது மிகப்பெரிய அடக்குமுறை. இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது பல்வேறு விதமான எந்த நிகழ்ச்சியுமே நாங்க நடத்த முடியாது. இல்ல, குறிப்பிட்ட மதத்தையும் குறிப்பிட்ட சமூகத்தையும் டார்கெட் பண்ணி மேடை போட்டு பேசுறதும், ஊர்வலத்துல பேசுறதும் எந்த காலத்துல இது வரைக்கும் அர்ஜுன் சம்பத்னா கிறிஸ்துவ மிஷினரிய டார்கெட் பண்ணுவாரு. அதான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி டார்கெட் பண்ணுவாரு. சொல்றாங்க முஸ்லீம் எதிர்ப்புல இருப்பாரு. நல்லா தெரியும். எங்க வந்து மசூதி இருக்கோ அந்த பாதையில போயிட்டு வம்பு இழுப்பாரு. ஒரு பார்வை அது பார்வை அவங்க அப்படி கிரியேட் பண்றாங்க. அர்ஜுன் சம்பத்னா இதுதான். முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, பைபிளுக்கு எதிராக அல்லது அவங்க சமய நம்பிக்கைகளுக்கு எதிராக நாங்க என்னைக்காவது பேசியிருக்கோமா? நீங்க மோசடி மத மாற்றம் செய்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு பாருங்க, இந்த குற்றச்சாட்டை நாங்க சொல்றோம். கிறிஸ்தவ மிஷனரிகள் அவங்க வந்து கூடங்குளம் அணு உலை அந்த எதிர்ப்பு போராட்டம், மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எதிர்ப்பு, அதுக்கும் மிஷனரிக்கு என்ன சம்பந்தமுங்க? 500 நாள் போராட்டத்தை யார் நடத்தினா? இந்த விஷயத்த சொன்னா என்ன ஜீசஸ் சொன்னாரா மின்சாரம் தயாரிக்க கூடாதுன்னு? இல்லைங்க, நல்லா தெரியும். குளச்சல் துறைமுகம் நல்லா தெரியும். அமைப்போ சமூக செயற்பாட்டாளர்களோ அவங்க என்ன மதத்தின் பெயர்ல இருக்காங்க, அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி செய்றீங்க. குளச்சல் துறைமுகத்துக்கு யார் உடனே அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் என்ன எடுத்து குளச்சல் மதசாயம் பூசிறது. நான் மதசாயம் பூசலைங்க. குளச்சல் துறைமுகத்தை சர்ச்சுகள் தான் எடுத்தது. இன்னைக்கு அந்த துறைமுகம் கேரளால இருக்குது. கேரளால பாதிரியார்கள் போராட்டம் பண்ணாங்க. சர்ச்சுகளுக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்கிறேன். துறைமுகம் வருவதை எதிர்ப்பது எதற்காக? தொழிற்சாலைகள் வருவதை எதிர்ப்பது எதற்காக? என்னங்க, மின் தயாரிப்பை எதிர்ப்பது எதற்காக? நம்முடைய சாலை போக்குவரத்து இந்த திட்டங்களை அரசாங்கம் அமல்படுத்த நினைக்கும் பொழுது அதையெல்லாம் சர்ச்சை எதுக்காக எதிர்க்கணும்னு கேட்கிறேன். சர்ச்சை எதிர்க்கல சார், சர்ச்சை தான் சார் எதிர்க்குது. பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த பகுதியில குரல் கொடுக்கறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் காலையில எந்திரிச்சா அர்ஜுன் சம்பத்துக்கு திமுக எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்ற மாதிரி உங்களுக்கு அதே போல பணிமயமாதா என்ன நிலைப்பாட்டுல மத்திய திட்டங்கள் இங்க கொண்டு வராங்க, பணிமயம் மண்ணை நாசமாக்க கொண்டு வராங்கன்றது தெரிஞ்சு போராடுறாங்க. சர்ச்சோட வேலையாது. பணிமயமாதா சர்ச்சோட வேலை. யாருக்கு ஓட்டு போடணும், யாரை தோக்கடிக்கணும், யாரை ஜெயிக்க வைக்கணும், இது சர்ச்சைகள்ல முடிவு பண்ணலாமா? இப்பெல்லாம் ஆதீனங்களே முடிவு பண்ணலைங்க. ஆதீனங்கள் சொல்றாங்க ஆதீனங்களுடைய கட்டுப்பாட்டுல எங்க மக்களும் இல்லைங்க. என்ன நீங்க பேசுறீங்க? ஆதீனங்களை நீங்க எப்படி மிரட்டி வச்சிருக்கீங்க? ஆதீனங்களை RSS-னுடைய 100ஆண்டு விழா நடைபெற்றதற்காக எங்களுடைய பேரூர் ஆதீனத்திற்கு நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. இதுக்கும் தமிழ் வழிபாடு, தமிழ் அர்ச்சனை என்னங்க, உங்க இந்து சமய அறநிலையத்துறையில பொறுப்புல இருக்கக்கூடியவர் முருகர் மாநாட்டிலே பங்கெடுத்துக் கொண்டு சிரவையாதீனம் குமரகுருபர சுவாமிகள் அவர் யார் மாநாடு நடத்தினாலும் போறாரு. இந்து சமய அறநிலையத்துறை ஐயா சேகர்பாபு பழனியில மாநாடு நடத்தினார். அதை முழுமையாக நடத்தியவர், ஒருங்கிணைத்தவர் குமரகுருபர சுவாமிகள். அவர் மேல எதுக்கு வழக்கு போடுறீங்க? உங்களை வந்து தயாநிதியே, உதயநிதியே, கருணாநிதியேன்னு புகழ்ந்து பேசினா நீங்க வந்து அவங்களுக்கு வந்து இது பண்ணிடுவீங்க. ஆனா ஒரு விமர்சனத்தை முன்வைத்தால், அவங்க ஆதீனங்கள் தங்களுடைய கடமைகளை செய்தால், எதற்கு இந்து சமய ஆதீனங்கள் மீது இவ்வளவு பெரிய நிர்பந்தத்தை உருவாக்குகிறீர்கள்?
இல்ல குறிப்பிட்டு ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவங்களோ இயக்கத்தை அவங்க எல்லாம் எல்லா மதத்துக்கும் பொதுவானவங்க. யார் பண்ணாலும் தப்பு. எங்களுடைய பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை, அரசாங்க கடமை. எங்களுடைய சிறவையாதின்னு எந்த தப்பும் பண்ணல. அவருடைய பேச்சுல எந்த விதமான திமுக விரோதமோ அரசியலோ அவர் பேசல. தவறு இல்லாம உங்களை தொற்ற முடியுமா? எதுக்காக சார்? தவறு இல்லாம எஃப்ஐஆர் போடல. தவறு இல்லாம உங்களை தொட்டுட்டா நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. 100% ஜமாத்துகள்ல கூடி முடிவு செய்து சார், அதாவது சார் அவங்க வந்து இந்த கட்சிக்கு ஆதரவுன்னு அவங்க வந்து முடிவு எடுக்கிறாங்க. அதையெல்லாம் ஏன் எட்டி பாக்குறீங்க? ஏன் எட்டி பார்க்காம ஏன் எட்டி பாக்குறீங்க? ஏன் சார் உங்களுக்கு எதுக்கு அந்த இஸ்லாமிய மக்கள் எங்கள் சகோதரர்கள், நாங்க அவங்க கிட்ட போய் பிரச்சாரம் பண்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? குழுவா உட்கார்ந்து சார் இப்ப நம்முடைய பிஜேபியினுடைய பொறுப்பாளர்கள் இருக்காங்க, அல்லது பிஜேபி கூட கூட்டணி வச்சு ஏடிஎம்கே காரங்க இருக்காங்க. இவங்க போய் முஸ்லீம் பகுதியில் ஏன் பிரச்சாரம் பண்ண? அர்ஜுன் சம்பத்துக்கு முஸ்லீம் பகுதியில் பிரச்சாரம் பண்ணா நீங்க பாதுகாப்பு கொடுக்கணுமா? மசூதிக்குள்ள போய் நான் ஓட்டு கேக்குறேன்னா உங்களை எப்படி உள்ள விடுவாங்க? சர்ச்சு மசூதிக்குள்ள முஸ்லீம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில போய் ஓட்டு கேட்கறதுக்கு நீங்க அனுமதி? நீங்க ஓரம் போங்க, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியும்ன்றாங்க அவங்க. நீங்க வராதீங்க. யார் அப்படி தூண்டி விடுவது? இல்ல உங்களை பாக்குறாங்க. திமுக வந்து அவர்களை வாக்கு வங்கியா, கம்யூனிஸ்டுகளும் திமுகவினரும் திட்டமிட்டு அவர்களை வாக்கு வங்கியாக அவர்களை மாற்றி, புரியுதுங்களா? பாவங்க அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றாதீங்க. யார் தேவை, யார் சரின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்களாம் யார் தேவை யார் சரின்னு முடிவு பண்றாங்க. பல முஸ்லிம்கள் முத்தலாக் தடை சட்டத்தை பெண்கள் ஆதரிக்கிறார்கள், புரியுதுங்களா? இந்த நம்முடைய பாரத நாட்டினுடைய சட்டங்கள், வக்பு சட்டங்களை எல்லா முஸ்லீம்களும் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அங்க போய் எங்களுடைய கொள்கை திட்டங்களை நாங்க வந்து சிறுபான்மை மக்களோடு சேர்ந்து வாழுவதை ஏன் திமுக கம்யூனிஸ்டுகள் அவர்களை போய் தூண்டிவிட்டு, மத அடிப்படைவாதிகளை தூண்டிவிட்டு அங்க பிரச்சாரம் பண்ண கூட என்னை தடுக்கிறீங்க சார்? நிறைய திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கிற பல சமூகம் சார்ந்த அமைப்புகள் கட்சிகளுக்கு சில இடங்கள்ல எங்களை நீங்க வராதீங்க, நாங்க பாத்து சொல்றாங்க. இல்ல தடுக்கிறாங்க. அவங்களுக்கே அந்த இது நடக்குது சார். நீங்க சொல்றது நடக்குது. நீங்க இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல அதே மாதிரி இஸ்லாமிய பெருமக்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு ஏடிஎம்கே அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லிட்டாரு ஏடிஎம்கே பிரச்சாரத்துக்கு போனா அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன நியாயம்? அப்படி எல்லாம் எங்கேயும் தடுக்கல. என்ன தடுக்க பாத்தீங்களா? உங்க கூட நீங்க கூட சேர்ந்து கொடி பிடிச்சீங்கன்னா தடுக்க தான் செய்வாங்க. நீங்க ஏன் பண்ணக்கூடாது? ஏன் பண்ணக்கூடாது சார்? நீங்க அவங்களை ஏன் நாங்களும் அவங்களும் ஒற்றுமையா வாழ்றதை நீங்க தடுக்கிறீங்க? அப்படி எல்லாம் யாரும் அப்படிதான் தடுக்கிறாங்க. யாரும் திமுக தடுக்குது, கம்யூனிஸ்ட் கட்சி தடுக்குது. அவங்களுக்கு மூலதனம் அவங்க, புரியுதுங்களா? அந்த மக்களை அச்ச உணர்வு தடுத்தாலும் உங்களுக்கு பதிவாக வேண்டிய வாக்குகளோ உங்களை ஆதரிக்க வேண்டியவர்களோ ஆதரித்து கொண்டுதான் இருப்பாங்க. இப்ப வந்து இந்த வாக்குப்பதிவு என்னங்க, இந்த ஓட்டர் லிஸ்ட் பத்தி எல்லாம் இன்னைக்கு ராகுல் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு தேர்தல். ஆமா, நீங்களே ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துடுறீங்க போல. ஒவ்வொரு இதா நீங்க இதெல்லாம் பேசணும். நீங்க வாக்குப்பதிவுன்னு சொன்ன உடனே இப்ப சொல்றேன். இப்ப வந்து அது ஒரு பெரிய பேசுபொருளா நடந்திருக்குன்றாரு. வாக்கு திருட்டு நடந்திருக்கு. வாக்கு திருட்டு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுலதான் குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்ட பொழுது என்னங்க, அண்ணாமலையை தோற்கடிக்க வேண்டும் என்று 6 மாதத்திற்கு முன்பாகவே முடிவு செய்து அங்க போயிங்க பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய பகுதிகளில் திட்டமிட்டு 30,000த்திற்கும் மேற்பட்ட பிஜேபி ஆதரவு வாக்காளர்கள் வாக்களிக்க முடியல. கோவையில் நடந்தது. ஆமா, ஓட்டர் அடையாள அட்டை இருக்குது. இவங்களே அப்படியே போகும்போது திமுக அவங்க வந்து இதெல்லாம் பிஜேபி ஓட்டு, இதெல்லாம் இந்த அபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் இவங்க சரி என்ன பண்ணிட்டாங்க? என்ன பண்ணி ஓட்டு போட அலோவ் பண்ணீங்க? யார் அலோவ் பண்ண முடியும்? யார் அலோவ் பண்ணாம தடுத்தது? திமுக தில்லுமுள்ளு தான். அப்படி எல்லாம் ஒண்ணும் பண்ணல. இது என்ன புது கதையா இருக்கு? ராகுல் புது கதை இல்ல. இல்ல சார், ராகுல் டேட்டா நாங்க டேட்டா மாசமா நாங்க டேட்டா ரெடி உயரத்துல டேட்டா காட்டுறாரு. சும்மா பூச்சாடி காட்டுறாரு. ஏங்க தோற்கடிக்கப்பட்டாருங்க அண்ணாமலை, திட்டமிட்டு சதி செய்து தோற்கடித்தாரு. ஒரு வருஷத்துக்கு மேல பிஜேபி வெற்றி தடுத்து வரீங்க. இத ஒரு வருஷம் அப்பவே போராடணும். அப்பவே போறோம். 30,000 வாக்காளர்கள் வந்துங்க பீப்புள்ஸ் ஃபார் அண்ணாமலை தடுக்க முடியாது சார். நீங்க ஏதோ புதுசா எல்லாம் கிடையாது. திமுக வந்து திட்டமிட்டு அதை செஞ்சாங்க. இப்பவும் அந்த தில்லுமுல்லுவை செய்வதற்காக சாத்திட்டு சாவி எடுத்துக்கிட்டாங்களா? என்ன சார் பேசுறீங்க? அடையாள அட்டையோட வர்றாங்க இவங்க பிஜேபி ஓட்டர். திமுக இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க அந்த வாக்காளர் பட்டியல் நீங்க ஓட்டு போட முடியாது போங்க. அப்படி எல்லாம் நடக்கல. நடந்தது. நாங்க வந்து போராட்டம் பண்ணோம். அப்ப நீங்களே எல்லாம் வந்து பேட்டி எடுத்திருக்கீங்க. நாங்க எல்லாரும் வந்து அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்தது. கோயம்புத்தூர்ல நிச்சயமா ஜெயிச்சிருப்பாரு. திமுக செஞ்ச எத்தனை பேர்த்த பொறுப்பாளரை போட்டாங்க? அவர் கரூர் கேங்கு யாருங்க? நம்ம ஆளு செந்தில் பாலாஜி ஐயா. அவர் அப்ப வெளியவே இல்லை சார். வெளியே இல்லைன்னாலும் கேங் வேலை தான் சார் அது. அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா ஆடு வெட்டி நாங்க போடுவோம், ஆடு வெட்டுவோம்.
எவ்வளவு வக்கரத்தோட எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை ஏமாத்தினாங்க தெரியுமா? எப்படியெல்லாம் கிறிஸ்தவர்களை ஏமாத்தினாங்க தெரியுமா? பிஜேபிக்கு எதிரான எங்க என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா பிஜேபிக்கு மட்டும் ஓட்டு போடுறாங்க. அது அவங்க அந்த பூத் லெவல்லயே இந்த வேலைகள், இப்ப அந்த வேலைகளை டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஓரணியில் தமிழகம் இல்லைங்களா? அவங்க போய் என்ன பண்றாங்க? இனம் காக்க மொழி காக்க. மண்ணை யாருகிட்ட இருந்து காப்பாற்றணும்? பொன்முடிக்கிட்டு இருந்தா மண்ணை காப்பாற்றணும். மண்ணை திருடினாதான் பொன்முடிக்கு 3 வருஷம் தண்டனை. மண்ணை யாருகிட்ட இருந்து? திமுக காரர்கிட்ட இருந்தா மண்ணை காக்கணும். இனம் யாருகிட்ட இனம் காக்கணும்? ஈழத்தமிழனை கொன்றொழித்தது யாரு? யாருகிட்ட இருந்து சார் இனத்தை காக்கணும்? மொழி யாருகிட்ட இருந்து காக்கணும்? பிஜேபி கிட்ட. மொழி உங்ககிட்ட இருந்தா காப்பாற்றணும். ஊர்ல இருக்கிற குழந்தைகள்லாம் தமிழ்ல பேர் வைன்னு வச்சுட்டு நீங்க உங்க குழந்தைகளுக்கு உங்க பேரம்பேத்திகளுக்கு எல்லாம் என்ன பேர் வச்சிருக்கீங்க? நீங்க போய் உபதேசம் பண்றீங்க. மண், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் இவை அனைத்துக்குமே எதிரானது திமுக. பிஜேபின்றாங்க. அவங்களுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரம். அவங்க கிட்ட பிரச்சார மக்கள் அதை உணர்றாங்க. அதெல்லாம் மாறி போச்சு. பிஜேபினா கொஞ்சம் தீண்டத்தகாத கட்சி அப்படின்ற மாதிரி மாறி போச்சு. அதனாலதான் இப்படியான ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுகவே ஒரு 2-3 பேரை செட் பண்ணுவாங்க. டக்குன்னு கமலஹாசன் அரசியலுக்கு கொண்டு வருவாங்க. அவர் பிஜேபி எடுத்து பேசுவாரு, திமுக எடுத்து பேசுவாரு. பேசினாரா இல்லையா? சரி. அப்புறம் இப்ப அங்கேயே போயிட்டாரு. அதே மாதிரிதான் இப்ப ஜோசப் விஜய் கொண்டு வந்திருக்காங்க. யார் கொண்டு வந்தது? திமுக. மோதுங்க சார் விஜய் கிட்ட. விஜய் கிட்ட கொள்கை எதிரின்றாரு சார். கொள்கை எதிரி. இதை விட நாட்டுக்கே ஆபத்தானவங்க. கமலஹாசன் இதை விட பேசினாரு சார். திமுகவை கொள்கை எதிரினாரு, குடும்ப ஆட்சினாரு, வாரிசு அரசியல்னாரு, டார்ச் லைட் வச்சு உடைச்சாரு சார். கமலஹாசனுடைய மறுவடிவம் தான். இந்த தேர்தலுக்கு இவரை கொண்டு வந்துருக்காங்க ஜோசப் விஜய். அப்புறம் முழுக்க முழுக்க அவருடைய டார்கெட் திமுக வேண்டாம். கமலஹாசன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் திமுக ஓட்ட தான் சார் அவர் உடைச்சு எடுக்க போறாரு விஜய். என்ன சார் உங்களுக்கு? திமுகவுடைய ஸ்ட்ராட்டஜி சார். சாயெல்லாம் திமுகவுடைய ஏ டீம் சார் அவங்க ஜோசப் விஜய். பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஜெயிக்க கூடாது. நீங்க ரெண்டு, அதாவது திமுகவும் பாஜகவும் தான் கள்ள உறவு. அடிக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா கள்ள உறவு? கட்சிகளை கபலீகரம் செய்து விடுவார்கள். இன்னைக்கு மதிமுகவை கபலீகரம் செய்தது யார் சார்? மக்கள் நீதி மையத்தை கபலீகரம் செய்தது யார்? கபலீகரம் இல்ல, மக்கள் நீதி மையம். கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க துடிக்கிறாங்க. அங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் வழக்கறிஞர் பேசுறாரு, இங்கே சென்னை மாநகராட்சியிலே தூய்மை பணியாளர்கள் அம்பேத்கர் படத்துடனும் பகத்சிங் படத்துடனும் போராடுகிறார்கள். பாவம், அவர் ஏமாற்றப்பட்டார். இவங்க ஏற்கனவே பகத்சிங் படத்தை, காரல் மார்க்ஸை, கம்யூனிஸ்ட் கட்சியை 10-12 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டாங்க. பேசாம இருக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஐயா அம்பேத்கர் படத்தை ஏற்கனவே நம்முடைய விசிகா எவ்வளவு செட்டப் பண்றாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு ஆதரவான யார் ஒரு மலம் கொட்டும் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களோ அவரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தூய்மை பணியாளர் காலையில சாப்பாடு போடுறோம், யூனிஃபார்ம் கொடுக்குறோம். என்ன விளம்பர மாடல் இது? எப்படி ஏமாத்துறீங்க இந்த மக்களை? இந்த ஸ்ட்ராட்டஜியில எத்தனை நாளைக்கு சார் ஜெயிக்கும்? தெரிஞ்சிடும் 26ல. தெரியும் தெரிய வைப்போம். இல்ல, திமுகவை வீழ்த்துவதற்கான வலிமை வேணும். அப்புறம் என்னன்னா வாக்கு இந்த பக்கம் இருந்தவங்க எல்லாம் கூட ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ் ஒண்ணு நீங்க பிரச்சாரம் பண்ண போறீங்கல்ல, என்டிஏ அலையன்ஸ், அங்க இருந்தவங்க கூட எல்லாம் ஒண்ணு சேரல. ஐயாவும் சின்ன ஐயாவும் வேற 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. போற திமுக கூட்டணியில ஒற்றுமையா இருக்காங்க இல்லைங்களா? எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு ஒன்னா இருக்கு. எல்லாம் ஒன்னா இருக்காங்க. ஆமா, எந்த காலத்திலும் பிஜேபி கால் ஊன்றிட கூடாது. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நிச்சயமாக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி நீங்க நல்லா ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் ஒட்டின மாதிரி தெரியலையா சார்? ரொம்ப சிறப்பா செயல்படுறாங்க. புரியுதுங்களா? இல்ல, அவர் ஒரு பையனும் நயினார் அவர் ஒரு பையனும் போறாரு. அண்ணாமலை ஒவ்வொரு தேடிட்டு இருக்காங்க. எங்க துபாயில இருக்காரு. அவர் தினசரி இந்த திமுகவினுடைய அலங்கோல ஆட்சி குறித்து அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். நேற்று கூட ஆளுநர் பட்டமளிப்பு விழாவில் அந்த பெண்மணி அவமதித்தாங்க இல்லையா? அவர் திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த ராஜன், அவருக்கு முன்னாடி அவர் சர்ச்சில் மோசடி செய்து அந்த வழக்கு நானாதான் இது பண்ணேன், எனக்கு பிடிக்கலைங்க. அதான் நானாதான் பண்ணாங்க. தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக இருக்காரு. நீ என்ன தமிழரா சார்? நேத்துக்கு யாரு தமிழர் தாங்க. என்ன பேச்சு இதெல்லாம்? திராவிடர்னு சொல்லி நீங்க என்ன சர்டிபிகேட் கொடுப்பீங்க? யார் தமிழர் யார் தமிழர் இல்ல நீங்க சொல்றீங்க தமிழர் சார். இங்க முதல்ல எந்த தமிழ் கலாச்சாரத்தை அவங்க ஏத்துக்கிட்டது இல்ல, எந்த தமிழ் கொண்டாடுறது இல்ல. அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, திமுக திட்டமிட்டு இத்தகைய விஷயங்களை செய்யறாங்க. அதை நிச்சயமா நீங்க எடப்பாடி அவர்கள் சாதாரணமான ஆள் இல்லைங்க. இப்ப நீங்க பாருங்க, அந்த 4 ஆண்டு கால நல்லாட்சியினுடைய மகத்துவம் இன்னைக்கு மக்கள் மத்தியில வெயிலின் அருமை நிழலில் தெரியுங்கிற மாதிரி, அல்லது நிழலின் அருமை வெயிலில் தெரியுங்கிற மாதிரி இந்த ஆட்சியினுடைய அலங்கோலம் எடப்பாடி எவ்வளவோ மேல அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க.
முன்னெல்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களுக்கு தான் பெரிய கூட்டம், அவங்கள பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு வருவாங்க. இப்போ மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் எடப்பாடி அவர்களுடைய பயணத்திற்கு ரொம்ப அற்புதமா மக்கள் வந்து ஆறாவாரமா எல்லா இடத்துலயும் நல்ல வரவேற்பு. ஆனா பிஜேபிக்கு தான் கொஞ்சம் வருத்தமா நினைக்கிறேன். பிஜேபி கூடி தாங்க அதிகமா இருக்குது. ஆ? எடப்பாடி தன்னுடைய பயணத்தை துவங்கிய பொழுது இல்ல பிஜேபி கூட இருக்கிறதுனாலதான் அவருக்கு இழப்பு வரும் போல ஒரு பார்வை இருக்கு. அதெல்லாம் அப்படி ஒரு நேரேட்டிவ் இவங்க செட் பண்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக இந்த தமிழகத்திலே அதிமுக ஆட்சியை கொண்டு வரும். பிஜேபி தான் அதுக்கு அடிப்படை அடித்தளம். பிஜேபியினுடைய ஓட்டு வங்கி முழுக்க முழுக்க அதிமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக பயன்படுத்தப்படும். அதுதான் அமித்ஷாவுடைய திட்டம், அதுதான் பிஜேபியினுடைய திட்டம். அதை வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும், திமுகவினுடைய இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு இன்னைக்கு மக்கள் மிகப்பெரிய அவங்க எடப்பாடி ஆட்சியில் பார்க்குறாங்க. அவர் ஆட்சியில் அமல்படுத்தப்பட்ட பல நல்ல திட்டங்கள் அதெல்லாம் இந்த ஆட்சியில் கைவிடப்பட்டது. எடப்பாடி ஆட்சியில் என்ன பிரச்சனை இருந்தது? தண்ணி பிரச்சனை இருந்ததா? சும்மா இவங்க போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. எடப்பாடி ஆட்சியில் பாருங்க, இந்த அவருடைய 4 ஆண்டு கால நல்ல ஆட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணாதுரை இவருடைய ஆட்சியை விட சிறப்பான ஆட்சி எடப்பாடியுடைய ஆட்சி. அந்த ஆட்சி மீண்டும் வரப்போகுது தமிழ்நாட்டில். மக்கள் தான் முடிவு பண்ண நிச்சயமா பண்ண பார்க்கலாம் களத்துல என்ன நடக்குது அப்படின்ட்டு. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் நன்றி நர்ஜுன் சார். நன்றி, வணக்கம்.